வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஓட்டாவை நாராயணன் பேசுகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஏன்னா இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் அப்படி. என்னடா இவன் இவ்வளோ பில்டப் கொடுக்கானே, ஏதோ உள்ளூர் அரசியல், உலக அரசியல், ஜாதி, மதம், மூன்றாம் உலக போர் இதை பற்றிலாம் பேச போகிறான் அப்படின்னு கேட்டால் இல்லை. நாம் இன்னைக்கு பேச போகிறது ஒரு தமிழ் படத்தை பற்றி. தமிழ் படம்னா நம்ம சிவா நடித்த படம் கிடையாது. நம்ம பேச போகிறது ஒரு தமிழ் திரைப்படம். என்ன படம் அப்படின்னா லவ் டுடே. என்னடா இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம நடித்தது பிஆர், அதாவது பிரதீப் ரங்கநாதன் நடித்த தமிழ் படம் கிடையாது. 1997 தளபதி விஜய், அதாவது தற்போதைய தமிழக முதல்வர் தளபதி விஜய் நடித்த படம் தான் லவ் டுடே. அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை நான் சொன்ன உடனே எல்லாரும் இந்நேரத்துக்கு கமெண்ட்ல என்ன கழிவு ஊற்றுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறத தயவு செஞ்சு முதல்ல கொஞ்சம் கேளுங்க. நான் இந்த வீடியோவில் விஜயை பற்றியோ இல்லை அந்த படத்தில் நடித்த எந்த ஒரு மற்ற கேரக்டரை பற்றியோ தப்பாக பேசுறதுக்கு வரலை. நான் பேச போகிறது லவ் டுடேங்கிற ஒரு படத்தை பற்றி மட்டும்தான். அந்த படத்துலையும் எனக்கு சில விஷயங்களில் முரண்பாடு இருக்குது. எனக்கு சில விஷயம் புரியலை. ஒருவேளை அந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் புரியலையா, இல்லை உண்மையிலே நான் தான் அந்த படத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த படத்தோட ஹீரோ விஜய், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நடித்த கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னா கணேஷ். கணேஷோட அப்பா கேரக்டர் பேர் சந்திரசேகர். அந்த கேரக்டர் பண்ணது யார் அப்படின்னா நம்ம ரகுவரன் சார். அவர் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாக்டர்னா லண்டனில் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் முடிச்சுட்டு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர். நல்ல வசதியான குடும்பம். அடுத்து நம்ம ஹீரோயின். அந்த ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஆக்ட்ரஸ் சிவலட்சுமி. அவங்க கேரக்டர் பேர் வந்து சந்தியா. இப்போ நம்ம சந்தியாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து போலீஸில் எஸ்ஐயா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இதில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து ஹீரோயினோட அப்பா. அவங்க அப்பா வந்து போலீஸில் எஸ்ஐயா இருக்காங்கிறத தாண்டி அவங்க அப்பா ரொம்ப ஹெட்ஃபைட்டான ஒரு ஆள். அதாவது சந்தேக பிராணி. பொண்ணையும் அவங்க பொண்டாட்டியும் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறத மட்டுமே முழு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் நம்ம ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது பிஎஸ்சியில் எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க எக்ஸாம் டாப் பண்ணி கோல்டு மெடல் வாங்கி அவங்க அம்மாவை பெருமைப்படுத்தணுங்கிற ஒரே லட்சியத்தோட வாழ்கிற ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஹீரோவுக்கு அந்த மாதிரி எந்த கொள்கையும் கிடையாது. ஒரே கொள்கை, எப்படியாவது ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் நம்ம ஹீரோவுக்கு. வழக்கம் போல எல்லா படத்தை மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கரண், தாமு அப்படின்னு ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அத்தனை பேருமே சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஹீரோ கூடயே சுற்றிட்டு அலைகிற ஒரு கேரக்டர்ஸ் மட்டும்தான். ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி ஒரு 3 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குங்கிறதே ஹீரோயினுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் இப்படி பொண்ணு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு எப்படியாவது இவன் லவ்வை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு களத்தில் இறங்குறாங்க. அப்போ கரண் தான் அவரோட ஃப்ரெண்டான மந்த்ராவை விஜய்க்கு இன்ட்ரோ பண்ணி வைக்காரு. மந்த்ரா யார் அப்படின்னா, இப்போ பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் நடுவில் பாலமாக செயல்படுற ஒரு கேரக்டர். என்ன அப்படின்னா, பசங்களுக்காண்டி பொண்ணுகிட்ட போய் பேசுது, பொண்ணுங்களுக்காண்டி பசங்கள்கிட்ட போய் பேசி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது. இதுதான் அவங்க வேலை. இப்படி விஜய் போய் மந்த்ராட்ட ஹீரோயின் பேரை சொன்ன உடனே மந்த்ரா சொல்லிடுவாங்க, எப்பா இது வேலைக்காகாது, அந்த பொண்ணு படிப்பை தவிர வேற எதை பற்றி யோசிக்க மாட்டா, மண்ணை மட்டுமே பார்த்து நடக்கிற பொண்ணு, வேற ஏதாவது ஆளாக இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் விஜய் மந்த்ராட்ட நான் ஹீரோயின் முன்னாடி 4 வருஷமா சுத்துறேன்னு சொன்ன உடனேயுமே, எப்போ 4 வருஷமா ஒரு பின்னாடி பண்ணி சின்சியரா சுத்துறானே அப்படின்னு இறக்கப்பட்டு ஹீரோயின்கிட்ட போய் பேசுறாங்க. ஹீரோயின் என்னடான்னா மந்த்ராட்ட மூஞ்சில் அடிச்சாப்புல, எனக்கு ஹீரோவை பிடிக்கல, எனக்கு இப்போ லவ் பண்ணுற ஐடியாவும் இல்லை, என்னோட ஒரே குறிக்கோள் படிப்பு மட்டும்தான், நான் பிஎஸ்சியில் எப்படியா டாப் அடித்து கோல்டு மெடல் வாங்கணும், இதை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிடுறாங்க. மந்த்ரா இதை போய் விஜய்கிட்ட இப்படி உனக்கு ஹீரோயினுக்கு ஒன்று பிடிக்கலையான்னு சொல்ல, இந்த விஷயம் தான் எனக்கு முதலே தெரியுமேன்னு விஜய் சொல்றாரு. மந்த்ரா தெரியுமான்னு கேட்டு பிறகு எதுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்கள் தான் அவங்கள பற்றி லவ் பற்றி எடுத்து புரிய வைக்கணும், லவ் படத்துக்குலாம் கூப்பிட்டு போங்க, எப்போ பார்த்தாலும் புக்கவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஏதாவது வெளியே கூப்பிட்டு போய் என்னை பற்றி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு விஜய் மந்த்ராட்ட சொல்கிறாரு. மந்த்ரா உடனே என்னென்ன நீ மாமாவால பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனேயும் விஜய் சொல்கிறாரு, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி இது கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு கேட்காரு.
மந்த்ரா மாட்டேன்னு சொன்ன உடனே நீங்கள் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, ஒரு டேப் ரெக்கார்டரை கையில் கொடுத்து இதில் உங்கள் ஹீரோயினோட வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. மந்த்ராவும் இதுதான் கடைசி ஹெல்ப்பு, இதுக்கு மேலே இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ போய் சொல்லி காஃபி ஷாப் கூப்பிட்டு அவங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி விஜய்கிட்ட கொடுத்துறா. விஜய் அந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ போய் அந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸையும் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பேசின மாதிரி செட்டப் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் டீம் போட்டு காமிக்காரு, இப்படி நானும் ஹீரோயின் பேசியிருக்க மாதிரி அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு வழியா, அது வேற விஷயம். இந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான் பெரிய பிரச்சனையை கிளப்போம். அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு சந்தேக பிராணி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சந்தேகத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்ட போய் இப்படி எதுவும் ஹீரோயின் லவ் பண்ணுறாளா அப்படி இப்படின்னு விசாரிக்க போய் அவங்க ஃப்ரெண்டு பயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்படி காலேஜுக்கு வெளியே டெய்லி ஒரு பையன் ஹீரோயினோட தொந்தரவு பண்ணுறான், போகும்போது வரும்போது டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. சும்மாவே வெறுவாயை மென்னுக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு வாயில் அவளை தூக்கி போட்டா என்ன பண்ணுவான், அவன் பாட்டில் நேராக காலேஜ் வாசலில் போய் நின்றுதான். அங்கே விஜய் வந்து ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்ணும்போது போய் பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போடுறதான், அதாவது லாக்கப்பில் தூக்கி போடுறதான். இப்போ இது போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஹீரோயினோட அப்பா அதாவது ரகுவரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனு லாக்கப்லேருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போகிறதுக்காண்டி ஸ்டேஷன் வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினோட அப்பா விஜயை போட்டு கண்ட மணிக்கு அடிச்சு வச்சிருக்காரு. இப்போ ரகுவரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீரோட அப்பாட்ட போய் பேசுறாரு, இங்கே பாருங்க இது உங்கள் பர்சனல் விஷயத்துக்காண்டி என் பையனை லாக்கப்பில் போட்டு தப்பு, அவளுக்கு தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப மரியாதையாக பேசுறாரு. ஆனால் அந்த எஸ்ஐ வந்து ரொம்ப திமிரா பேசி வெளியே போங்க அப்படி இப்படி சொன்ன உடனேயுமே ஹீரோட அப்பா அதாவது ரகுவரனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது வெளியே என்னடான்னா ஏசி அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துகிட்டு இருக்காரு. நான் முதலே சொன்ன மாதிரி ரகுவரன் அந்த சிட்டிலேயே பெரிய டாக்டர், அதனால ஏசிக்கும் ரகுவரன் ஏற்கனவே முதலே தெரிஞ்சிருக்கு. அவர் ரகுவரனை பார்த்தோம்னா என்ன டாக்டர் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, ரகுவரனும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்படி என் பையனை பிடிச்சி உள்ளே வச்சிருக்காங்க, நான் என்ன சொல்லி வெளியே விட மாட்டேங்க சொன்ன உடனேயுமே ஏசி உள்ளே போய் எஸ்ஐயை திட்டிருக்காரு. அங்கே ஏசி எஸ்ஐட்ட அவங்க பையனை ரிலீஸ் பண்ண சொன்ன உடனேயுமே அவர் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிஞ்சி போனே நான் சஸ்பெண்ட் தானே பண்ணுவீங்கன்னு சொல்லி ஏசிட்டே சண்டை போடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஹெட்ஃபைட்டான ஒரு ஆளுன்னு இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில் எப்படியோ விஜய் ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் மந்த்ரா அவங்க வேலையை செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹீரோவை பற்றி ஹீரோயின்ட்ட எடுத்து சொல்லுது. ஹீரோ ரொம்ப நல்லவர், வல்லவர், எந்த பொண்ணையும் ஈரெடுத்து பார்க்காதவர், அப்படி இப்படின்ட்டு ஹீரோவை பற்றி பில்டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்த அணிங்கிற மாதிரி விஜய் என்ன பண்ணுறாரா, நேராக ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறாரு. எப்படி செவரேறி குதிச்சு ஜன்னல் வெளியே ஏறி குதிச்சு நேராக போய் ஹீரோயின்ட்டே பேச ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஹீரோவுக்கு புரியலை. ஹீரோ என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு உங்கள் கூட வாழணும், எனக்கு உங்கள் மனசில் கொஞ்சம் இடம் தான் வேணும், நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையினால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படி இப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட பேசுகிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அப்பா ஹீரோயின் ரூமுக்கு வர விஜய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்னமோ சந்தேகப்பட்டு கண்ட இடத்துலலாம் தேடுறாரு, கிடைக்கல. அவர் பாட்டில் போயிடுறாரு. இவ்வளோ நடந்தும் ஹீரோட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு இப்போ கூட என்னால் ஒன்றா காட்டி கொடுத்துருக்க முடியும், நான் காட்டி கொடுக்காததுக்கு காரணம் வெறும் மனிதாபிமானம் மட்டும்தான், அதனால தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு அப்படிங்காங்க. இதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க என்னால் மனிதாபிமானத்தையும் காதலையும் பிரித்து பார்க்க முடியல அப்படிங்காரு. என்ன ராஜிக்குன்னு எனக்கு புரியலை. சரி ஒரு வழியாக கடைசியில் ஹீரோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கரெக்டான நேரத்தில் ஹீரோயின் அப்பா என்ட்ரி ஆகிறாரு. அவர் ஓடுறத பார்த்துருந்தாரு சின்ன வழியாக குதிச்சு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, எந்த எக்ஸாம் எழுதி இவங்க கோல்டு மெடல் அடிக்கணும்னு ஹீரோயின் ஆசைப்பட்டாங்களோ அந்த எக்ஸாமே எழுத விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா அடம்பிடிக்காரு. ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி கதறி காலில் விழுந்து ஒரு வழியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க. ஒரு வழியாக ஹீரோயின் எக்ஸாம் எழுதவும் செஞ்சிருந்தாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோடனே ஹீரோயின் மந்த்ராவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு இப்படி ஹீரோ என் பின்னாடி எழுதுன்னு பிடிக்கல, இனிமேல் பின்னாடி சுற்றினாருன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இதை கேட்டவனே மந்த்ரா திருப்பி ஹீரோ போராட்டம் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ நல்லவன் தெரியுமா, மற்றவங்க எல்லாம் பொண்ணு பின்னாடி அலையும் போது இவன் உன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்ட்டு ஹீரோ போராட்டம் திருப்பி பாட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ என்ன ஔவையார் ஆக போறியா, மதர் தெரசா ஆக போறியா, எப்படி பார்த்தாலும் கல்யாணம் பண்ண தானே போறா, அது உன் பின்னாடி அலையிற, ஹீரோ ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு திருப்பி வசனம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறோன்னே ஹீரோயின் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆசைப்பட்டது நடந்துட்டு, நீ எக்ஸாம் எழுதுன்னு ஆசைப்பட்டேன், நான் அதுக்கு அலோவ் பண்ணேன், இப்போ எக்ஸாம் எழுதவும் செஞ்சுட்டேன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, இப்போ நம்ம குடும்பத்தோடு நம்ம பெங்களூர் ஷிஃப்ட் ஆக போகிறோம், எங்கே போகிறோம்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அவட்ட ஹீரோயின் அப்பா என்ன சொல்கிறாருனால, அங்கே ஒரே ஐடியா பெங்களூர் போய் ஷிஃப்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பெட்டி படிக்க தூக்கிட்டு. இப்போ விஜய் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் குடும்பம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்க அவன் என்னடான்னா இப்படி பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு போட்டு கொடுத்துருந்தா.
இப்போ விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா அவர் ஒரு பேக்கை தூக்கிட்டு பெங்களூர் கிளம்பியிருந்தாரு. அங்க பெங்களூர்ல விஜய் ஹீரோயினை தேட நாயா பையாலைய. இதுல ட்விஸ்ட் என்னடா அப்படின்னா இங்க ஹீரோயின் பெங்களூருக்கு போகவே இல்லை, பஸ்ல போய் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே இவ்வளவு சந்தேகப்படுறேன்னா என் அக்கா எவ்வளவு சந்தேகப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருக்காரு அவங்கள. இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாது. இப்படி பெங்களூர்ல இல்லாத ஹீரோயினை விஜய் தேடிக்கிட்டு இருக்க இங்க ஹீரோட அப்பா அதாவது ரகுவரன் என்னடான்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இந்த விஷயத்த எப்படியாவது ஹீரோவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பெங்களூருக்கு போற எல்லா பஸ்லயுமே ஹீரோட அப்பா இரங்கல் போஸ்டரை ஒட்டுறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் திருப்பி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனா விஜய் பெங்களூர்ல இருக்கிற வரைக்கும் இந்த போஸ்டர் விஜய் கண்ணில் படவே படாது. கடைசியில் எப்படியுமே கிடைக்க மாட்டா, தேடி தேடி கிடைக்காம விஜய் என்ன பண்றாரு, சென்னைக்கு திருப்பி வர்றாரு. இப்போ விஜய் சென்னைக்கு வந்துடுறாரு. இப்போ விஜய் வீட்டுக்கு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ நின்றுறது. இப்போ ஆட்டோ டிரைவர் விஜய்ட்ட என்ன சொல்றாருன்னா, சார் கொஞ்சம் தள்ளுங்க, ஆட்டோ ஷார்ட் ஆயிரும், நாங்கள் வீட்டில் போய் விட்டுருந்தாரு. விஜயும் இறங்கி தள்ள போகும்போது தான் ஆட்டோவுக்கு பின்னாடி அவங்க அப்பாவோட இரங்கல் போஸ்டர் விட்டுருக்கிறத பார்க்காரு. இப்போ அழுதுகிட்டே அவர் வீட்டுக்கு ஓடுறாரு. இப்போ இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இவருக்கு எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாதுங்கிறதுனால ஹீரோட ஃப்ரெண்ட்ஸே ஹீரோட அப்பா அதாவது ரகுவரனுக்கு இறுதி சடங்கை முடிச்சிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கரண் தான் அவங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்காரு. விஜய் வந்து கண்ட மணிக்கு திட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸை, நான் இல்லாமல் எப்படி அவங்க அப்பாவுக்கு கொல்லி வச்சுங்க, எங்கள் அப்பாவை கடைசி ஒரு வாட்டி பார்க்க கூட முடியல அப்படி இப்படின்னு கதறாரு. இப்போ ஒரு வழியாக விஜய் அழுது இப்போதைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோட அப்பா இறந்த விஷயம் சிவலட்சுமிக்கு தெரிய போக அவங்க கில்ட்ரிப்பில் போயிருந்தாங்க. ஒருவேளை நம்மளால தான் இப்படி இறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கில்ட்ரிப்பில் போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே லேசாக லவ் வர ஆரம்பிக்குது. நீங்கள் எல்லாருமே சிவா நடித்த தமிழ் படம் 2 பார்த்துருப்பீங்க ரைட்டா? அதில் சிவாவும் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸும் டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க. அந்த சீனில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாரு நீ ஹீரோ, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஹீரோயினை துரத்தலாம், தொந்தரவு பண்ணலாம், பின்னாடியே அலையலாம், கடைசியில் ஹீரோயின் முன்னே லவ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் இந்த படத்துலேயும் நடந்திருக்கு. இங்கிலீஷில் ஒரு டெக்னாலஜி உண்டு, என்ன அப்படின்னா ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். இது என்ன அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிருப்பார். ஆனால் ஹீரோயின் அந்த கடத்திட்டு போன சமயத்தில் ஹீரோ பண்ணுற ஹீரோயிசத்தெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துடும். இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அதுக்கு அடுத்து சிம்பத்தி, இந்த 2 விஷயமுமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக விளையாண்டுருக்கு. தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனுதாபத்தில் வர்ற காதல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கடைசியாக ஒரு வழியாக ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துடுது. ஒரு காலையில் ஹீரோயின் எந்திக்காங்க, எந்திரிச்சு ரெடி ஆகி நேராக ஹீரோ வீட்டுக்கு போய் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பீச்சில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோட்ட அவனோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் ஐ லவ் யூ, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை காதலிக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ட்விஸ்ட் என்னடா அப்படின்னா இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை நான் பிடிக்கல அப்படின்றது. இதுக்கு நடுவில் பெரிய மோனோலாக் டைலாக் வேறு. நீங்க சுவாசிச்ச காட்டுறதா நானும் சுவாசிக்கணும், நீங்க வாழ்ற இடத்துல தான் நானும் வாழணும், உங்களை சுத்தி சுத்தி வந்தேன், ஆனா நீங்க என்ன மதிக்கவே இல்லை. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொருத்தருக்கா சின்சியரா காதலிக்கிறவன், ஆனா பொண்ணுங்கெல்லாம் அவனை மதிக்கவே மாட்டேங்கிங்க. சும்மா 4 நாள் உங்க பின்னாடி சுத்தி உங்க வயிற்று ஒப்பிட்டு போறவனை தான் நீங்க லவ் பண்றீங்க, அப்படி இப்படின்னு சும்மா வெலாசி வாங்குறாரு ஹீரோயினை. முதல்ல எனக்கு லவ் பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்களையும் பிடிச்சிருந்துச்சு, இப்போ எனக்கு லவ்வும் பிடிக்கல உங்களையும் பிடிக்கல அப்படிங்காரு. இப்போ ஹீரோயின் ஹீரோட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இப்போ கோவத்தில் இருக்கீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. எந்த பஸ் ஸ்டாப்ல நீங்க எனக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதே பஸ் ஸ்டாப்ல நாளைக்கு நான் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க வந்து என் காதலை ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் உண்மையிலேயே ரெடி ஆகி ஹீரோ எந்த பஸ் ஸ்டாப்ல அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களோ அந்த பஸ் ஸ்டாப்ல ஹீரோயின் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அப்பா ரகுவரனோட போட்டோக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதாவது ஒரு கம்பெனியில் அவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதை எடுத்துட்டு வெளியே வராரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸு அதாவது கரண் தாமு எல்லாரும் சேர்ந்து ஹீரோ தோல் மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம ஜோஸ்டோ மாறா அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தூக்கி வச்சுட்டு கத்துறாங்க. அங்க ஹீரோயின் காத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோக்காண்டி பஸ் ஸ்டாப்ல. இது வரைக்கும் நம்ம படத்தை பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா இது ஹீரோயோட தப்பு என்ன? இப்போ ஹீரோயினோட பேக்ரவுண்ட் படி பார்த்தா அவங்கெல்லாம் படிக்க அனுப்புனதே அவங்க அப்பா பெரிய விஷயம். அப்படி இருந்தும் வெளியே வந்து நான் படித்து கோல்டு மெடல் வாங்கி சாதிச்சு எங்கள் அம்மாவை நான் பெருமைப்படுத்துவேன் நான் சொல்லிக்கிட்டு இருந்த ஹீரோயினுங்க எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வெறும் ஹீரோயின் பின்னாடி சுற்றிக்கிற ஹீரோ எங்க. அது கண்டிப்பாக ஹீரோவை குறை சொல்லலை, ஆனால் ஹீரோயின் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன்.
பசங்க நாங்கள் உண்மையாக காதலிக்குவோம், ஆனால் எங்கள் காதலை பொண்ணுங்க ஏற்றுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்கிற இது எனக்கு புரியுது. உண்மையாக காதலிக்கிற பசங்களை பொண்ணுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிடுறேன். ஆனால் இதில் எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, பசங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பொண்ணுங்க என்ன மெஷர்மெண்ட் அளவு டேப்பை வச்சா கண்டுபிடிக்க முடியும்? இதில் ஹீரோவுக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்குமே எந்த வகையிலுமே ஹீரோயின் காரணம் இல்லைங்கிறத என்னுடைய கருத்து. என்னன்னு பார்ப்போம். ஹீரோயினோட அப்பா ஹீரோ தூக்கி லாக்அப்பில் வச்சது, அதில் ஹீரோயினுக்கு எந்த தப்பும் கிடையாது. விஜய் இந்த விஷயத்தில் பண்ணது ஈவ் டீசிங், அதாவது விருப்பமில்லாத ஒரு பின்னாடி அலையதும், அவங்க பின்னாடி லவ் நான் பண்ணலன்னு சொன்னோன்னே பின்னாடி போய் லவ் பண்ணலன்னு சொல்கிறதும் ஈவ் டீசிங்ல வரக்கூடிய கேஸ் தான் அது. விருப்பம் இல்லாத பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது, பின்னாடியே அலைஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நிறைய படத்தில் விஜயே சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது ஹீரோயின் தான். அவங்க வாழ்க்கை லட்சியமாக நினச்சிக்கிட்டு இருந்தது என்னது, பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கோல்டு மெடல் வாங்குறது தான். இவர் பண்ண தொந்தரவுல அவங்க அப்பாவா கடைசியில் எக்ஸாம் எழுத போகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு டார்ச்சர் அனுப்பிச்சது ஹீரோயின் தான் இந்த படத்தில். ஹீரோவோட அடுத்த வாதம் என்னது, என்னோட அப்பாவோட இறுதி சதங்க கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இதில் ஹீரோயினோட தப்பு என்னது? ஹீரோயினை இவரை தூக்கி நீங்கள் பெங்களூரில் போய் நான் தேடுங்கன்னு சொன்னாங்க. ஹீரோ தான் போய் ஹீரோயினை பெங்களூரில் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு, அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைங்கிற கான்செப்டில் இவர் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொந்தரவு கொடுத்து மந்திர போய் கொஞ்சம் கொஞ்சமாக மந்திரம் ஓதி எப்படியோ ஒரு வகையில் கடைசியில் கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துடுது. இப்போ ஹீரோயின் போய் ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா ஹீரோ பேக் ஃப்ளிப் அடிக்காரு. என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம், உன்னால தான் எங்கள் அப்பாவோட இறுதி சடங்கு கூட என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு, அப்படி இப்படி என்று பேசி கடைசியில் எனக்கு ஒன்று பிடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவ்வளோ தூரம் நான் பேசுனதில் எனக்கு பிடிக்காத எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஹீரோயினோட தப்பு என்னது? இந்த கேள்விக்கான விடையை நான் ஆடியன்ஸான உங்கள்கிட்ட விட்டுருந்தேன். எனக்கு தான் அந்த படத்தோட கான்செப்ட் புரியலையா, இல்லை நான் தான் இந்த கான்செப்டை புரிய முடியாத அளவுக்கு ஒரு மக்கான ஆளாக எனக்கு புரியலை. இதை நீங்கள் யாராவது ஒருத்தர் எனக்கு தெளிவுபடுத்தினீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என் வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். என்னோடய சேனலுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் தயவு செஞ்சு எனக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.